அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கனம் செலுத்துவோம். இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் நேசர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் நேசர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி. அவர் அந்தன் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தி. அவர் அந்தன் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தி. குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. சொல்லுவோமா சேர்ந்து? குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. உற்சாகமா? தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் நேசர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசு எந்தன் மேய்ப்பர், எனக்கென்றும் குறைவில்லை. அவரே எந்தன் மேய்ப்பர், நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. சேர்ந்து சொல்வோம். குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. தாழ்ச்சி அடைவதில்லை. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வத்திற்கு நன்றி. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் 34:10 வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் வருகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் நடந்து வரும்போது நெகேமியாவின் புஸ்தகம் 9:21 சொல்லுகிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்வில் பல காரியங்கள் குறைவுபடுகிறது போல தெரிந்தாலும் அதை அந்த குறைவுகளில் அவனை ஒடுங்கி போக ஆண்டவர் விடமாட்டார். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் பல சூழ்நிலையில் ஆகாரம் நமக்கு குறைவுபடுகிறது போல தெரியும். ஆனால் அந்த குறைவை நிவர்த்தி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அந்த குறைவுகள் நிறைவாய் விடுகிறது. கானா ஒரு திருமணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கு இயேசு இருந்ததினால் அந்த குறை நிறைவானது. அந்த குறை நிறைவானது மாத்திரமல்ல, அந்த திருமண வீடே
எல்லா திருமண வீட்டை விட அது விசேஷமாக மாறிவிட்டது. எல்லா திருமண வீடுகளிலும் வழக்கமாக போய் உணவை சாப்பிட்டு பானங்களை குடித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போவாங்க. ஆனால் இந்த வீட்டிலோ அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு பெரிய புகழும் பெருமையும் வந்தது. ஏனென்றால் இவ்வளவு அழகான திராட்சை ரசத்தை நீ இவ்வளவு நேரம் எங்கே வைத்திருந்தாய் என்று சொல்லி அவனை எல்லாரும் புகழும்படிக்கு ஆண்டவர் அந்த வீட்டில் அற்புதத்தை செஞ்சார். தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒருவேளை குறைவு வரலாம். அப்படி குறைவு வருகிறதென்றால் அந்த குறைவின் நிமித்தம் அது நிறைவு செய்யப்படும் பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட பல மடங்கு நீங்கள் நன்மை அனுபவிக்கிற விதத்தில், மகிழ்ச்சி அடையும் விதத்தில் அந்த குறைவு உங்களிடத்திலிருந்து அகற்றி நீங்கள் அதிக சந்தோஷப்படுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆமேன் மகிமையானதாக மாற்றுவார். எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவு வருகிறது? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். தேவனை விட்டு விலகி நம்ம தூரமாய் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைபட ஆரம்பித்து விடுகிறது. சந்தோஷம் குறைய ஆரம்பித்து விடும், ஆசீர்வாதங்கள் குறைய ஆரம்பித்து விடும், சுகம் குறைய ஆரம்பித்து விடும், பலவிதமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட ஆரம்பித்து விடும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும்போது ஒருவேளை நீங்கள் குறைபட்டு வாழ்கிறீர்கள் என்றால் தேவனை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுடைய குறைவுகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக்கி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது குறைவு வந்தாலும் அந்த குறைவில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை குறைவு வரும் என்றால் நிறைவாக்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை தொடர்ந்தால் அந்த குறைகள் சீக்கிரத்தில் சரி செய்யப்பட்டு அது நிறைவாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவிடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போது நாம் நல்லா தெரிந்து கொள்ளணும், குறைவு வரும்போது அதையும் சகித்து கொண்டால் அந்த குறைவு சீக்கிரமாக நிறைவாக மாறும். குறை வரும்போது நம்ம முறுமுறுத்து தேவனை தூசிக்காதபடி அந்த குறைவிலும் நிறைவாக்குகிற தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி முன்னேறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் குறையிலும் உம்முடைய நிறைவு ஆண்டவரை திருப்தியாக எங்களை நிறைவுபடுத்தி நடத்துகிற உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய குறைகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே சம்பூரணமாய் நிறைய பண்ணுகிற தேவன் நாட்கள் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.